யூகே ஃபேமிலி, தமிழ் ஃபேமிலி, உங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் வந்து ஞான சிந்தனை பண்றதுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு அண்ட் ரிஃப்ளெக்ஷன், நம்மை திரும்ப நம்ம பார்க்கறது, செக் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி. சிஸ்டருக்கு ஃபார் அரேஞ்சிங் திஸ் இஸ் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்தும் ஃபியூ சோல்ஸ் நான் பார்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வெல்கம் அண்ட் ஆல் ஆஃப் யூ தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். ஸோ இன்றைக்கு தலைப்பு வந்து நமக்கு சிஸ்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாபாவுடைய இந்த அவ்யக்த இஷாரா இந்த மாதத்திற்கு பிப்ரவரிக்கான அந்த தலைப்பு தான். ஸோ தலைப்பு வந்து எப்படின்னா, ஏகாந்தவாசியாகி ஒருவருடைய நினைவில் மூழ்கி ஒற்றுமையை நாம் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாசத்திற்கான நம்முடைய டாபிக். ஸோ பொதுவாக வந்து இந்த அவ்யக்த இஷாராவினுடைய சிறப்பு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மாதம் முழுக்க ஒரே தலைப்பு பத்தி தான் நம்ம திரும்ப திரும்ப படிப்போம், திரும்ப திரும்ப கவனம் கொடுப்போம். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு டாபிக் வந்து நமக்கு ரொம்ப பக்காவா நல்லா புரிஞ்சிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட் மந்த் ஜனவரி வந்து அவ்யக்த மாதமா இருந்தது. அப்போ நம்ம மன்சா சேவா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கிறப்போ, அது வந்து இந்த ஹோல் மந்த் வந்து இட் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஏன்னா பவர் வந்து எப்படின்னாக்கா, ஒரு துளி துளி துளியா தானே வந்து சேருது இல்லையா? சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு. ஸோ டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாப்பிக்கை பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சு நாம அது கூடவே நாம பயணிக்கும் போது ஒரு மாசம் அந்த சொல் வந்து நம்ம மனதுல நின்னாக்கா, அந்த எவ்ரி வேர்டு, ஒவ்வொரு வார்த்தைக்குமே அதற்கான ஒரு முக்கியத்துவமும் பொருளும் எல்லாமே இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை நம்ம கேட்கிறப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம மனசுல அந்த வார்த்தை வந்து பதிய ஆரம்பிச்சிருது. அதுதான் இந்த அவ்யக்த இஷாராவினுடைய ஒரு சிறப்பு. எப்படின்னா, அந்த ஒரு வார்த்தையை பற்றி பாபா பல முரளிகள்ல பேசின எல்லா கருத்தையும் எடுத்துதான் அந்த 30 நாளைக்கும் அந்த இஷாரால வந்து வருது. யாரும் ஹியூமன் பீயிங்ஸோட வேர்ட்ஸ் கிடையாது. வேற வேற முரளியில பாபா வந்து அந்த ஒரே அந்த சாலிட்யூட், ஏகாந்தத்துல இருக்கிறத பத்தி என்ன சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, இப்ப நாம போய் இதை எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அவ்வளோ டீப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஏதாச்சும் சப்ஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி. இப்ப நம்ம கூகுள்ல போய் நம்மளுடைய முரளியோடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, அங்க போய் நாம வந்து இந்த ஒரு வேர்டு சாலிட்யூட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டோம், ஹிந்தில போட்டோம் அப்படின்னாக்கா, எல்லா முரளி, எத்தனை முரளியில பாபா வந்து பிளெஸ்ஸிங்ல ஆகட்டும், முரளி மெயின் முரளியில ஆகட்டும், அந்த சாலிட்யூட் ஏகாந்தத்தை பத்தி பேசியிருக்கிறாங்களோ எல்லா முரளியும் வரிசலா வந்துடும். நம்ம இவ்வளவு வேணா படிச்சுக்கலாம். ஆனா தமிழ்ல வந்து அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது. தமிழ்ல வந்து முரளி, எந்த முரளியை போய் தேடுறதே ரொம்ப கஷ்டம். டாபிக்ல வந்தாதான் நாம வந்து அந்த முரளியை எடுத்து, இப்ப ஏகாந்தம்னு டாபிக்லயே வந்துருச்சுன்னா நம்ம எடுத்து ஈஸியா படிக்கலாம். அப்ப கூட நம்ம ஒவ்வொரு இயர் முரளிக்குள்ளேயும் போய் பிடிஎஃப்ல இருக்கிறதுனால ஒவ்வொரு முரளியா தேடணும். அது அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், டைம் அதெல்லாம் இருக்கா தெரியல. ஆனா இந்த இஷாரா ஒவ்வொரு மாசமும் அவ்யக்த இஷாராவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த வேலையை நம்ம செய்ய வேணாம், எல்லாம் ரெடிமேடா பாபா கொடுக்குறார். அதோட இல்லாம ஹோல் வேர்ல்டு எல்லா பிகேஸும், அதுவும் இப்ப இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அந்தந்த நாள் முரளி கீழேயே வந்துடுது. முதல்ல முரளி பேட்ச் கூட வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ் வரும், அப்புறம் 15 டேஸ் வரும் தமிழ்ல. ஆனா இப்ப ஒவ்வொரு நாளும் அந்த முரளி கீழேயே வந்துடுது ஜனவரில இருந்து. அது இன்னும் வந்து நமக்கு சுலபமா இருக்கு மிஸ் பண்ணாம படிக்கிறதுக்கு. அது கூட இன்னொரு விசேஷம் என்னன்னா, எப்படி வந்து தாதி ஜான்கி வந்து டெய்லி நமக்கு வந்து கிளாஸ் கொடுத்து, பிகே ரோசரியில எவ்ரி டே, எங்க தாதி உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாதி இன்னைக்கு பண்ற கிளாஸ் அன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில நமக்கு வந்துடும்.
அண்ட் நம்ம எல்லாரும் அவ்வளோ செரிஷ் பண்ணியிருக்கோம் தாதியோடைய அந்த கிளாஸஸ். அது போல எப்போ தாதி ஜானகி அவ்வியக்தம் ஆனாங்களோ அன்னையிலிருந்து அந்த ஞான கங்கை எப்படி தாதி அப்படியே ஒரு கங்கை மாதிரி ஞானத்தை பொழிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நமக்கு மோகினி தீதி வந்து தாதி ஜானகி அவ்வியக்தம் ஆன அன்னையிலேருந்து தீதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 4+ இயர்ஸ் அன்ஸ்டாப்பபிளா எவ்ரி டே தீதி வந்து கிளாஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா யூஎஸ்ல வந்து ஈவினிங் எவ்ரிடே ஈவினிங் 6 to 7 o'clock டெய்லி யோகபட்டி 7 o'clock ஆரம்பிச்சு 8:15 வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இஸ் ஹேப்பனிங். நம்ம வேர்ல்டுல நம்மளுடைய டைம் ஜோன்ல அந்த மாதிரி வேற வேற டைம்ஸ்ல வருது. ஸோ அந்த 1 மணி நேர ப்ரோக்ராம்ல மெயின் எவ்ரிடே ஹோம்ஒர்க் தீதி எடுக்கிறது வந்து இந்த அவ்யக்த இஷாரா தான். ஸோ தீதி இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் தட் அவ்யக்த இஷாரா. அண்ட் ஐ எம் so fortunate in the past 4 years. I have the opportunity வாரத்துக்கு எப்படியும் ஒரு 3 நாள் தீதிக்கு டிரான்ஸ்லேட் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால ஐ ரியலி ஃபீல் வெரி வெரி பாக்கியசாலியாக, ஐ ஃபீல் வெரி ஃபார்ச்சுனேட். எவ்ரிடே தீதி வந்து தாதி மாதிரியே ரொம்ப ஆழமான கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க. அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் டு கண்டினியூர்லி டூ த ஹோம்ஒர்க் எவ்ரிடே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இந்த இஷாரா, அவ்யக்த இஷாரா. ஸோ இன்னைக்கு தலைப்புல வந்து பாபா ஃபர்ஸ்ட் எப்போதுமே இந்த தீதி அவ்யக்தி பரிவார் கிளாஸ்க்கு வந்து அந்த ப்ரமோ வீடியோ பண்ணுவாங்க எவ்ரி மந்த். ஸோ அதுல பாபாவுடைய வேர்ஷன்ஸ், பாபா இதை பத்தி குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட் த ப்ரெசன்ட் டைம் a stable and concentrated mind. நிகழ்காலத்துல தற்பொழுது ஒரு ஸ்திரமான மனம், ஒருமுகப்பட்ட ஒரு நிலை என்பது உங்களுக்கு ஸ்திரமான ஸ்திதியின் அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற. ஸ்டேபிள் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் மைண்ட். அதுவும் நமக்கெல்லாம் இப்ப யூகே சோல்ஸ் எல்லாம் பாக்குற போது நம்மளுடைய பாக்கியம் என்னன்னா, we can also understand in English and we can also understand in Tamil. ஸோ இந்த 2 பாஷையும் நமக்கு வந்து சகஜமாக இருக்கிறப்போ, 2த்துலயும் நமக்கு புரியிறப்போ there is so much benefit. இந்த பாஷையில கொஞ்சம் புரியலையா, உடனே நீங்க அதை இங்கிலீஷ்ல பண்ணி கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அவர் ஃபார்ச்சூன். அண்ட் அகெயின் ஒன் மோர் பாக்கியம் என்ன அப்படின்னாக்கா, சில ஹிந்தி வார்த்தைகள் அதெல்லாம் வந்து தமிழ் முரளியில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. என்ன பாபா சொல்ல வராருங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி எல்லாம் போயிடுது. ஆனா நம்மளுடைய இலங்கை முரளியில இங்கிலீஷ் முரளியிலிருந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்றதுனால மேக்சிமம் வந்து நமக்கு கிடைக்குது, எந்த குழப்பமும் இல்லாம. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வார்த்தை விழிப்புணர்வு, இங்கிலீஷ்ல அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தையே சென்னை முரளியில கிடையாது. ஸோ அதை வந்து அவங்க நினைவு, ஸ்மிருதி அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாங்க. ஸ்மிருதி வந்து எக்ஸாக்ட் ஹிந்தி வார்த்தை. ஆனா அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு. ஸோ அதனால இந்த மாதிரி நமக்கு இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு பாஷையில இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது மோர் ஆர்லெஸ் நமக்கு ஹிந்தியில டைரக்டா பாபாட்ட கேட்குற மாதிரி நமக்கு நாலேஜ் வந்து வெரி கிளியர். நாலேஜ்ல சைடு நமக்கு எந்த குழப்பமும் கிடையாது. இட்ஸ் வெரி கிளியர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் முரளியில வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு முரளியில வைராகிய விருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை ஹிந்தியில இருக்கு. அப்படின்னா அன்லிமிட்டெட் டிஸ்இன்ட்ரெஸ்ட். அத வந்து தமிழ் பாஷையில ஹிந்தி வார்த்தையே வந்து தமிழ் வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறப்போ அந்த மீனிங் வந்து மாறி போயிடுது. ஆனா நமக்கு வந்து இங்கிலீஷ்லயும் எக்ஸாக்டா தமிழ்லயும் போடுறதுனால நமக்கு குழப்பமே இல்லை வார்த்தைகள்ல. ஆல் தட் இஸ் அவர் ஃபார்ச்சூன். அப்போ பாபா வந்து என்ன சொல்றாங்க இந்த டாபிக் பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேபிள் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் மைண்ட். இந்த நிகழ்காலத்துல இது 2ம் நமக்கு முக்கியம்னு சொல்றாங்க. ஸ்டேபிள் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் மைண்ட். இந்த 2ம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏக்ரஸ் அந்த ஸ்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதான அனுபவம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஃபெய்த். இப்ப நமக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ஸ்டேபிளா இருக்க முடியும்.
நார்மலி பாபா வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற அந்த அனாலஜி பார்த்தோம்னா, நம்ம ஸ்டேஜ் அப்படின்னா நம்மளுடைய ஸ்திதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து பிசிக்கலா ஒரு மேடைய வந்து பாபா எக்ஸாம்பிளா கொடுப்பாரு. இப்போ ஒரு மேடை நாமெல்லாம் ஏறி ஒரு நாடகம் பண்ணணும், நம்ம ஏறி டான்ஸ் ஆடணும் அப்படின்னா ஒரு மேடை போட்டிருக்காங்க இல்லையா? அதையும் வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஸ்டேஜ்ன்னு தான் சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நம்ம ஜிசிஹெச்ல எல்லாம் ஸ்டேஜ் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா? சோ அது வந்து ஒரு கான்கிரீட் ஸ்டேஜ். அந்த அந்த மேடைய போடணும் அப்படின்னா அந்த மேடை வந்து ஸ்டேபிளா இருக்கணும். நம்ம 10 பேர் ஏறி டான்ஸ் ஆடுற அளவுக்கு அந்த மேடை வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா இந்த மேடை போடும்போது அந்த அஸ்திவாரம் வந்து ஷுட் பி வெரி வெரி டீப் அண்ட் வெரி ஸ்ட்ராங் இல்லைங்களா? அந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன். ஸோ அது போல நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டேஜ், நம்மளுடைய உள்ளார்ந்த ஸ்திதி நல்ல ஸ்திரமாக இருக்கணும், கான்ஸ்டன்ட் ஏக்ரஸ் ஸ்திதியில இருக்கணும் அப்படின்னா எப்படி வந்து இந்த அஸ்திவாரத்து வந்து பலமா இருக்கணுமோ, ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ, அந்த அஸ்திவாரம் ரெஃபர்ஸ் டு அவர் ஃபெய்த். நம்மளுக்கு நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அந்த அஸ்திவாரம். ஸோ ஸ்டேபிள் அப்படின்னா எந்த அளவு நமக்கு ஃபெய்த் இருக்கோ அந்த அளவு நம்மளால ஸ்டேபிளா இருக்க முடியும். ஸ்திரமாக சுச்சுவேஷன்ஸ் வெளியில சுச்சுவேஷன் வரும். அதனால அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்குள்ள என்ன ஃபைல்ஸ் இருக்கு, நம்மளுக்குள்ள என்ன ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அந்த ரெக்கார்டிங் வந்து டிகர் ஆகும். வெளியில சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கு ரிகார்டிங் அந்த ஃபைல்ஸ் வந்து உள்ள ஓப்பன் ஆகும். ஸோ வெளியிலயும் நான் சுச்சுவேஷனை பார்ப்பேன், எனக்குள்ள நடக்கிறதையும் நான் பார்ப்பேன். ஸோ இந்த சூழ்நிலையில என்னுடைய ஃபெய்த், நம்பிக்கை எவ்வளவு ஸ்திரமா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. கான்சென்ட்ரேட்டட்னா ஒருமுகம். இப்ப நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. எது நல்லதோ, எது சிறப்பானதோ அது நடக்கும், அதுவே நடக்கும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மனசு ஒரு நிலையில இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம மனசு என்ன பண்ணும்? வெவ்வேறு திசையில இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? இவங்க கிட்ட கேட்கலாமா? என்ன பண்ணலாம்? அப்படின்னு நம்ம மனசு வந்து அலையும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஆனா எப்ப ஃபெய்த் அந்த அஸ்திவாரம் நமக்கு ஸ்டேபிளா இருக்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்லி இத எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு ஃபெய்த் இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அடையாளம் என்ன அப்படின்னா, என் மனம் பல திசைகள்ல போகாது. ஒரே ஒரு பாபான்னு இருக்கும். ஸோ தட் இஸ் அ சைன். அப்போ பாபா என்ன சொல்றாங்க? த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் will easily enable you to experience an avyakti angelic stage. உங்ககிட்ட மன ஒருமுகப்பாடு இருந்துச்சுன்னா சுலபமாக அவ்யக்த தேவதை சுரூபத்தை உங்களால அனுபவம் பண்ண முடியும். அகெயின் அவ்யக்த தேவதை சுரூபம் அப்படின்னு பாக்குறப்போ இட்ஸ் நாட் ஜஸ்ட் சீயிங் மை செல்ஃப். நான் என்ன வந்து ஒரு பரிஷ்தாவா ஒயிட்டா இல்ல விங்ஸோட பாக்குறது. ஆல் தட் இஸ் ரொம்ப அது ஒரு எப்படி ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப இன்டெலெக்டை யூஸ் பண்றது. பட் அவ்யக்த ஃபரிஸ்தான்னா என்னன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி வரிஸ். எந்த கவலையும் இல்லை. நான் வந்து கேர் ஃப்ரீ கிங்கா இருக்கிறேன், டபுள் லைட்டா இருக்கிறேன். என்ன சூழ்நிலைகள் உள்ள வந்தாலும் எனக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். பயம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அதே நேரத்துல பயம் இருக்கும். அப்போ அந்த பயத்தை வென்று அந்த நம்பிக்கையை மாத்திரமே வச்சிருக்கணும். அந்த இடத்துல அந்த முயற்சி தான் நமக்கு தேவை. அப்போ இந்த பயத்துல இருந்து திரும்ப திரும்ப எனக்கே நான் சொல்லணும், மேரா ஏக் பாபா தூசரா நா கோயி. ஒரே ஒரு பாபா என்னுடையவர் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த பயத்திலிருந்து நம்ம மனசை வெளியில கொண்டு வரதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மனசுல இருந்து அந்த பயம் விலகி மனசுல லேசான தன்மை வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி தெர் இஸ் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்ப நம்ம மனசுல வந்து நம்ம பார்க்கணும், when we go through small or big test, how is my mind? எப்படி இருக்கு? காமா இருக்கா? கொயட்டா இருக்கா? கூலா இருக்கா? செரீனா இருக்கா? பியூரா இருக்கா?
அப்புறம் பாபா சொல்றாங்க, த பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அண்ட் பவர் ஆஃப் பீயிங் எ மாஸ்டர் ஈஸிலி மேக்ஸ் யூ ஃப்ரீ ஃப்ரம் அப்டக்கிள்ஸ். எப்போ நம்ம மன ஒருமுகப்பாடு இந்த மாதிரி இருக்கோ, அது கூட நான் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டும் சுவமான் நமக்கு எப்போ இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கலா மனதளவுல நமக்கு தடைகளை நாம் வென்று விடுவோம். இப்ப நம்ம ஃப்ரீ ஃப்ரம் அப்டக்கிள்ஸ்ன்னு சொன்னா அப்டக்கிள்ஸே வராது அப்படிங்கிறது கிடையாது. நிச்சயமா என்னென்ன பாக்கி இருக்கோ எல்லாமே வரணும் இல்லையா? எல்லாமே வரும் என் முன்னால. ஆனா என்னுடைய மனதளவுல எதையுமே ஒரு தடையா நாம பார்க்காம, ஐ ஹேவ் டு பி அ மாஸ்டர், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நாம இருக்கணும். Using the power of concentration, you can experience easily belonging to one father and another. அப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறப்போ ஆட்டோமேட்டிக்கா வி வில் கெட் த ரைட் ரிசல்ட். அப்போ பாபா நம்ம இப்படி பாபா ஐ பிலாங் டு ஒன் ஃபாதர், வேற யாரும் இல்லை அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேஷன் ஒரே ஒரு பாபாவை நினைக்கிறப்போ மன ஒருமுகப்பாடு இஸ் ஆட்டோமேட்டிக். Using the power of concentration, you automatically have love, benevolence, and an attitude of regard for everyone. அப்போ இந்த அளவு நமக்கு ஒரே ஒரு பாபா தான் அப்படின்ட்டு நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு அன்பு இருக்கும், எல்லாருக்கும் நன்மை பயக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, கருணை உணர்வு இருக்கும். அப்புறம் எல்லார் மீதும் மரியாதையும் வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு யாரும் ஒரு சரியான புரிந்துணர்வு நமக்கு இருந்ததுன்னா, குறிப்பிட்ட ஒருவரால தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நமக்கு இந்த சோதனை வந்திருக்குன்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா we understand karma philosophy and there is benefit for everyone அப்படின்னு. அப்போ பிகாஸ் ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் த ஸ்டேஜ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸ்திரமான ஒரு மனநிலையில நாம இருக்கிறோம் அப்படின்னாலே அது சுய மரியாதை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல நாம இருக்கிறோம். ஸ்டெபிலிட்டினா என்ன? தைரியம் தானே. ஆடாத அசையாத நிலை, மனசுல எந்த டவுட்ஸும் கிடையாது எதை பத்தியும். Therefore, Baba says, remain set on various seat of elevated stages. வெவ்வேறு மேன்மையான ஸ்திதிகள் அப்படிங்கிற அந்த ஆசனத்துல எப்போதும் ஏதாவது ஒரு ஆசனத்துல செட் ஆயிடுங்க. திஸ் இஸ் கால்ட் த பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வித் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதுக்கு தான் நாம என்ன பண்ணணும், எப்போதும் ஏதானும் ஒரு சுமான் we have to have a very clear timetable அப்படின்ட்டு நாம இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால ஏதோ ஒரு சுமான்ல எப்போதும் இருக்க முடியும். ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய தலைப்புல ஏக சாலிட்யூட், ஏகாந்தத்தை விரும்புபவர்களாக நாம் ஆகணும் அப்படிங்கிறது. ஏகாந்தம், சாலிட்யூட் அப்படின்னாக்கா இஸ் நாட் லோன்லினஸ், இஸ் நாட் தனியா இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா, தனியா ஒரு ரூம்ல இருக்கிறது, நான் இன்னைக்கு பேச மாட்டேன், இன்னைக்கு பேச மாட்டேன். ஆக்சுவலா அது சைலன்ஸ் டே இஸ் ஆல் வெரி எசென்ஷியல். அந்த ஏன்னா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விரதம் மாதிரி நாம இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஆழமான அனுபவம் கிடைக்குது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணலாம்னா, எவ்ரி டேலயே வி கேன் ஹேவ் சைலன்ஸ், அவர் ஓன் சைலன்ஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். ஆனா அந்த ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி ஒரு உட்கார்ந்து நம்ம அந்த அனுபவம் டேஸ்ட் பண்ணாம நாம அப்பப்போ நேரா போயிடலாம் அப்படின்னா அது பாசிபிளா எனக்கு தெரியல. ஸோ அந்த சைலன்ஸ் நாம பழகிறது இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்படின்னா நம்மளுடைய டைம் டேபிள் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம மதுபன் வாங்குற நோட் புக்ஸ் எல்லாம் பாருங்க, காலையில 3:30லேருந்து அந்த டைம் டேபிள் ஆரம்பிக்கும். அன்டில் 8 o'clock எவ்ரி டே இஸ் சைலண்ட். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஸோ நான் சைலண்டா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் பேசாம இருக்கிற சைலன்ஸை மட்டும் நாம பேசல. ஒண்ணு டெஃபினெட்லி வி நீட் டு பி இன் சைலன்ஸ் பிசிக்கலி. பேச்சளவுலையும் நாம சைலண்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னா இப்ப பாருங்களேன், நம்ம நம்ம நல்லா தியானம் பண்ணணும், நம்ம எண்ணங்கள்ல கிளாரிட்டி வரணும்,
அப்படின்னு சொன்னா, நம்ம கம்மியா சிந்திச்சாதான் நமக்கு வர எண்ணங்களே என்னென்ன எண்ணங்கள் வருதுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அத செக்கே பண்றது இல்லன்னா, எவ்ரி தாட் இஸ் அ டிராப் ஆஃப் எனர்ஜி. ஸோ எவ்ளோ எனர்ஜிய வந்து நம்ம வீணாக்குறோம் இல்லையா? அப்போ நம்ம மௌனமா இருக்க போறோம் அப்படின்னு நெனச்சா, நம்ம தான் இப்ப பேச மாட்டோமே. ஸோ வை வி ஷுட் திங்க் அப்படின்னு நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் வந்து குறையுது. அதனால நம்ம எல்லாருமே டெய்லி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அம் நெறைய நாள் வந்து நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஆரம்ப நாள்லலாம் காலையில அமிர்த் வேலா முடிஞ்ச உடனே நமக்கு கிளாஸுக்கு கிளம்புற ஒரு டைம் இருக்கும் இல்லையா? 1 ஹவர் 1 1/4 மணி நேரம் இருக்கும். 4:45 5க்கு அமிர்த் வேலா முடியுதுன்னா, 5 to 6 1 ஹவர் இருக்கும். நமக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு, எல்லாருக்கும் எதுவும் லஞ்சுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு பண்ணிட்டு, 6:30க்கு முரளிக்கு போறதுக்கு 1 ஹவர் நமக்கு டைம் இருக்கும். இல்லன்னா 45 மினிட்ஸ் கூட வச்சுக்கங்க. அந்த டைம்ல வென் யூ டூ கர்ம யோகா, பே அட்டென்ஷன் டு யுவர் தாட்ஸ். நாங்க வந்து வி யூஸ்ட் டு கீப் அ ஸ்மால் புக். ஒரு ஸ்மால் புக் வச்சுட்டு, ஏதானும் தாட்ஸ் வந்துச்சுன்னா, கர்மயோகா நம்ம சமைக்கிற போதே அதில போய் போய் எழுதிப்போம். அப்ப அந்த 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா, 2 இல்லன்னா 3 தாட்ஸ் தான் வந்திருக்கும். பிகாஸ் வி பே அட்டென்ஷன், த நம்பர் ஆஃப் தாட்ஸும் லெஸ்ஸா இருக்கும். என்ன தாட் வந்தது அப்படின்னும் தெரியும். ஸோ அந்த மாரி எவ்ரி டே வென் வி ஹேவ் திஸ் எய்ம் அன்டில் 8:00 அ எப்போ ஆக்சுவலா வந்து யாரும் வந்து நம்மள அவ்வளோலாம் தொந்தரவே பண்ண மாட்டாங்க. நம்ம நினைப்போம் சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலிலலாம் இருக்கோம். எப்படி இருக்கிறது? அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையா நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, எவ்ரிதிங் இஸ் ஸ்டார்ட்டிங் டூ கோஆப்பரேட் வித் அஸ். அதனால அந்த எய்ம் வச்சு நான் வந்து சைலன்ட்டா இருக்கணும்னா, ஒண்ணு வந்து பேசாம இருக்கிறது. நம்ம பேசாம இருக்கிறதுனால நம்ம சிந்திக்காம இருப்போம். அண்ட் அதுவே வந்து நம்மளுடைய வேலை கிடையாது. நான் சிந்திக்காம என்ன செய்ய போறேன்னா, ஐ அம் கோயிங் டூ பே அட்டென்ஷன் ஆன் மை செல்ஃப். நான் ஆத்மா. நான் வந்து இந்த புலன்களை கொண்டு காரியம் பண்றேன் அப்படின்லாம் அட்டென்ஷன் அதுல குடுக்குறேன். அதனால நான் வெளியில எதுவும் நான் பேசணும்னா நான் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிடுவேன். அதனால நான் பேசாம இருக்கேன். தட் இஸ் ஹவ் வி நீட் டு ஹேவ் என் எய்ம். ஸோ எவ்ரிடே இந்த மாரி காலையில நம்ம செய்யும்போது, இந்த மாரி ஒரு சைலன்ஸ்ல இருந்துட்டு நாம போயி 5, 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு முரளி கேட்கிறபோது, பாபாவுடைய முரளிய வந்து நம்மளால நல்லா கிராஸ்ப் பண்ண முடியும். இன்டெலெக்ட்ல. த வாண்டரிங் ஆஃப் த இன்டெலெக்ட் வில் நாட் பி தேர். ஏன்னா வந்து நான் சைலன்ஸ்ல இன்ட்ரோவர்ட்டடா 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் இருந்துட்டு முரளி கேட்கிறேன். ஸோ அப்ப அந்த இன்டெலெக்ட் இஸ் பிரிப்பேர்ட் டு ரிசீவ் த நெக்டர். அப்ப நமக்கு நல்லா பாபாவுடைய முரளி நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் எவ்ரி டே வி பிராக்டிஸ் சாலிட்யூட். அதே மாரி நைட்ல வந்து அட்லீஸ்ட் ஆஃப்டர் 6 ஆர் 7 நம்மளுடைய மெடிடேஷன் டைம் ஆரம்பிக்கிறதுலேருந்து வி ஹாவ் டு ஸ்லோ டவுன். ஸ்லோ டவுன் இன் த சென்ஸ் எஸ்பெஷலி நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறது, அப்புறம் ஃபோனு இந்த மாரி எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இல்லாம 6 மணிலேருந்து சாயங்காலம் திரும்ப நம்ம அந்த இன்ட்ரோவர்ஷன் பழகணும் அப்படின்னு சொன்னா, எவ்ரி டே வி வில் ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் இன் எ ரிட்ரீட். ஏன்னா இதுல எல்லாம் வி வில் கெட் சோ மச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெனிஃபிட். ஸோ அதனால வி வில் பி மோட்டிவேட்டட் டு கன்டின்யூ வித் திஸ் எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ அந்த மாரி நம்ம பண்ணும்போது தான் அந்த சாலிட்யூட் அப்படிங்கிறது இஸ் பிகமிங் அவர் நேச்சுரல் நேச்சர் டு ஸ்டே இன்டர்னலைஸ்ட். என்ன சாலிட்யூட்ல நாம இருக்கணும், மௌனமா நாம இருக்கணும்னா 2 திங்ஸ் என்னன்னா ஐ ஷுட் ஹேவ் லவ் ஃபார் மைசெல்ஃப். ஏன்னா நம்ம யார் கூட நமக்கு இருக்க பிடிக்கும்? யார் கூட கம்பெனி நம்ம என்ஜாய் பண்ணுவோமோ, அவங்க கூட தான் வி வுட் லைக் டு ஸ்பெண்ட் டைம் இல்லைங்களா? அப்போ என் கூட என்ன எனக்கு புடிச்சிருக்கு, நான் பண்றது எனக்கு புடிச்சிருக்கு, நான் நல்லா என் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, நான் டைம நல்லா யூட்டிலைஸ் பண்றேன்.
நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் பாபாவோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் நல்ல தாரணை பண்றேன் அப்படிங்கிறப்போ ஐ வில் ஆட்டோமேட்டிக்லி ஹாவ் லவ் ஃபார் மை செல்ஃப். ஸோ ஐ என்ஜாய் மை கம்பெனி. இட்ஸ் நாட் நான் லோன்லியா இருக்கிறது இல்லை. ஐ லைக் மை செல்ஃப். அண்ட் அகெயின் நம்ம ஏகாந்தத்துல இருக்கிறோம்னா நம்மளோட நாம இருக்கிறோம், பாபாவோட நாம இருக்கிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நான் ஏகாந்தத்துல பாபாவும் நானும் தான் இருக்கோம். ஸோ இட் பிகம்ஸ் சச் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ், சாலிட்யூட். அப்போ இந்த சைலன்ஸ்ல வந்து நமக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைன்னா தட் கிளியர்லி இண்டிகேட்ஸ் எனக்கு யோகாவே இன்னும் வரல அப்படி. ஏன்னா நம்ம யோகா நல்லா இருக்குன்னா நமக்கு ரொம்ப சைலண்டா இருக்க ரொம்ப பிடிக்கும். நீங்க சைலண்டா நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களை சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, என்னன்னோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறாங்க, ஆனா நீங்க சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா யூ வில் ரியலி ஹேவ் த ஃபீலிங் தட் ஐ எம் அ மாஸ்டர். ஐ எம் அ மாஸ்டர். ஏன்னா நான் என் மனசு போற போக்குல போல, ஐ எம் பேயிங் அட்டென்ஷன் அண்ட் ஐ எம் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் மை சட்டில் ஆர்கன்ஸ். மனம் புத்தி சுபாவம் மேல எனக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கு அண்ட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் தட். அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி வி ஆர் இன் ஸ்டேஜ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுதான் சாலிட்யூடுன்னா. இதுதான் ஒற்றுமை அப்படின்னு அடுத்த வார்த்தை யூனிட்டி. அகெயின் வாட் பாபா மீன்ஸ் பை யூனிட்டி. நார்மலி நம்ம வந்து யூனிட்டி அப்படிங்கிறப்போ ஹார்மனைசிங் வித் ஈச் அதர், எல்லார் கூடயும் ஒத்து போறது அப்படின்னு நாம வந்து பாக்குறோம். ஆனா வெளியில நாம ஒத்து போகணும், எல்லார் கூடயும் நம்மளுடைய சுபாவ சண்டை மோதல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்மளுக்குள்ள we have to experience that unity. நமக்குள்ள அப்படிங்கிறப்போ ஆத்மால மனம் புத்தி சுபாவம் 3 விஷயம் இருக்கு. எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய புத்தியில ஞானம் இருக்கோ அந்த புத்தி, சக்திசாலியான அந்த புத்தி மனதை வந்து வழி நடத்தணும். அப்போ புத்தி சொல்லணும், மனம் கேட்கணும். திஸ் இஸ் யூனிட்டி, இன்டர்னல் யூனிட்டி. நமக்குள்ள யூனிட்டி, ஒற்றுமை அப்படின்னா மை மைண்ட் ஷுட் ஒபே இன்டலெக்ட். இன்டலெக்ட்க்கு ஞானம் பாபா கொடுக்கிறார். இப்ப இந்த மனம் வந்து புத்தியோட சேர்ந்து போகிறது வந்து யூனிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், பாபா வந்து ஞானம் கொடுக்கிற சில்ட்ரன் எல்லாருடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நாம எல்லாரும் சேர்ந்து சென்டர்ல கர்ம யோகா பண்றோம், பாபாக்கு டோலி பண்றோம், வி கிளீன் பாபா. ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வரும்போது நம்ம சேர்ந்து ஒன்று செய்யும் போதுதான் we get to know each other's sanskars and things. மற்றவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும். எந்த அளவு நம்ம சேர்ந்து செய்யறோமோ அந்த அளவுக்கு we come to know each other. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், பாபா என்ன பண்றாரு, ஸ்பெஷாலிட்டியை பார்க்க சொல்றாரு. ஸோ we have to see each other's speciality. நம்மளுக்குள்ள நாம பார்த்துக்கணும். அந்த ஸ்பெஷாலிட்டி தான் புத்தி வந்து என்ன சொல்லுது, இந்த ஸ்பெஷாலிட்டியை பாரு அப்படின்னு பாபாவுடைய ஞானத்தை சொல்லுது. ஆனா மனம் என்ன பண்ணும், அந்த பழைய சுபாவங்கள்லாம் எப்படின்னா மனதின் வழியா தான் வெளியில வரும். இப்ப நமக்கு வந்து வீக்னஸஸ் பாக்குற ஒரு சுபாவம் இருக்கு, இல்லைன்னா மறக்க மாட்டோம், ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதை மறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த மனதில தான் அந்த எண்ணங்களா வரும், வந்து இந்த சுபாவம் உனக்கு இருக்குன்னு நமக்கு காட்டும். அப்ப என்ன பண்ணணும், புத்தி தானே ஞானத்தை எல்லாம் புரிஞ்சுக்குது, திவ்ய புத்தியை தானே பாபா கொடுத்திருக்கிறாரு. அப்போ வந்து நான் ஸ்பெஷாலிட்டியை பார்க்கணும் அப்படின்னு உட்காந்து ஐ ஹாவ் டு சி தேர் ஸ்பெஷாலிட்டி. தேர் ஸ்பெஷாலிட்டி பாபா கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு, எனக்கு எப்படி பாபா ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பாபா ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறப்போதான் என்ன ஆயிடும், எனக்குள்ள மனமும் புத்தியும் ஒரே வேலையை பார்க்கும். அப்படி இல்லைன்னா நமக்குள்ளேயே யூனிட்டி இல்லை, மனம் ஒண்ணு சொல்லுது, புத்தி ஒண்ணு சொல்லுது. அப்படிங்கிறப்போ பிசிக்கல்லையும் அவங்களோட நம்மளால சேர முடியாது, ஒத்துமை வராது. ஸோ இப்ப நம்ம யார் கூடயோ ஒத்து போகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெளி உலகம் மாதிரி சும்மா போய் ஜால்ரா போடுறது,
வெளியில பேச்சு அளவுக்கு அவங்க கிட்ட நல்ல ஒரு பேச்சு பேசிட்டு போறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எதை நாம செய்தாலும் உண்மையா செய்யணும். அதுதான் ட்ரூத், சத்தியத்தா. அப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள அவங்க பாபாவுடைய குழந்தை, பாபா தேர்ந்தெடுத்த குழந்தை, அவங்க கிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நான் உள்ளுக்குள்ள என் வேலையை அந்த பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஒற்றுமை அப்படின்னு. அகைன் பாபா சொல்றாங்க, ஒற்றுமை மற்றும் கான்சென்ட்ரேஷன், மன ஒருமுகப்பாடை வந்து தாரணை பண்ணுங்க. சோ இப்ப உள்ளுக்குள்ள இந்த ஒற்றுமை, மனம் புத்தியில வேற வேற விஷயங்கள் இல்ல, ஒன்னாதான் ரெண்டுமே சிந்திக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேஷன் இஸ் தேர். இப்போ உங்க புத்தி சொல்ற விஷயத்தை மனசு ஏத்துக்கல, வேஸ்ட் தாட்ஸா இருக்கு அப்படின்னா ஹவு கேன் யூ கான்சென்ட்ரேட்? ஆனா வேஸ்ட் தாட்ஸ் இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து இப்ப பாருங்க, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். Do you have any concentration problem? நீங்க சந்தோஷமா இருக்கிறப்போ? ஆனா நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷன், உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், அப்ப கான்சென்ட்ரேஷன் வருமா? ஸோ கான்சென்ட்ரேஷன் அப்படின்னாலே நேச்சுரல். நம்ம ஹத்தயோகிஸ் கிடையாது இல்லையா? ஹவு லாங் ஐ கேன் ஃபோர்ஸ் மை செல்ஃப், நீ இதை மட்டும் சிந்தி, இதை மட்டும் சிந்தி. நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறப்பதான் நம்ம இதெல்லாம் செய்வோம் ஃபோர்ஸ்ஃபுல்லா. ஆனா நீங்க பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு, பியூர் தாட்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ கான்சென்ட்ரேஷனுங்கிற வார்த்தையே அங்க இல்லைல்ல. யூ வில் பி சோ நேச்சுரலி ஹாப்பி. ஸோ கான்சென்ட்ரேஷன் அப்படின்னாலே பியூரிட்டி அண்ட் ஃபெய்த். பியூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, பியூரிட்டினாக்கா பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப 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 ஃபண்டமெண்டல். அதை வந்து நம்ம செய்ய கத்துக்கல அப்படின்னா நம்ம ஹோல் பிராமின் லைஃப் வில் பி a tug of war. அகெயின் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, வாட் எவர் இஸ் த பெஸ்ட் டு ஹேப்பன் இஸ் ஹேப்பனிங் now. ஆக சிறப்பானது எது நடக்க முடியுமோ அதுதான் இப்ப நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் பாசிட்டிவ் திங்கிங். நம்ம சிலப்ப நாம வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம வந்து ஒன்ன விரும்புவோம், அதுதான் சரின்னு நாம நினைப்போம், அதுவே நடக்கணும்னு நாம நினைப்போம். அப்படி அது நடந்துச்சுன்னா நாம வந்து அதை பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. பாசிட்டிவ் திங்கிங்னா த பெஸ்ட் இஸ் டு ஹேப்பன். ஏன்னா இப்போ ஒரு சுச்சுவேஷன் எடுத்தோம்னா இந்த சுச்சுவேஷன் இஸ் நாட் அபவுட் ஒன் பர்சன். த சுச்சுவேஷன் இஸ் அபவுட் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் இன்வால்வ்ட் இன் தட் சுச்சுவேஷன். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கும் சிறப்பானது எது? அதுதான் நடக்கும். அதுதான் பாசிட்டிவ் தாட்ஸ். அதை நம்ம ஏத்துக்கணும். இப்ப நாம வந்து அந்த சுச்சுவேஷன்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அளவுக்கு நமக்கு அந்த சுச்சுவேஷனை பத்தி டிராமால என்ன தெரியுமோ நாம சுயநலமா அப்படிதான் சிந்திப்போம். ஆனா நாடகத்துக்கு வந்து தெரியும், எல்லா இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற 10 பேருடைய பேக்ரவுண்டும் யாருக்கு தெரியும்னா நாடகத்துக்கு மட்டும்தான் தெரியும். யாரு சரி, யாரு தவறு, யாரு யார்கிட்ட வாங்கியிருக்கா, யாரு யாருக்கு கொடுக்கணும், இது எல்லாமே எல்லையற்ற நாடகத்திற்கு மட்டும்தான் தெரியும். நாம சிந்திக்கிறது நம்முடைய அறிவுக்கு எட்டின இந்த பிரிவியினுடைய நாலேஜை வச்சுதான் நாம சிந்திச்சு இவங்க ரைட், இவங்க தப்பு, இது சரி, அது சரி அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா we don't know the past. பட் நாடகத்துக்கு வந்து தெரியும். ஸோ 10 பேருக்கும் எது நன்மை அளிக்குமோ அதுதான் நாடகத்துல நடக்கும். அதனாலதான் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா வாட் எவர் இஸ் த பெஸ்ட் நவ், அதுதான் வந்து நடக்குது இப்போ. இந்த சூழ்நிலையில இதை விட சிறப்பானது ஒண்ணு நடக்க முடியாது. ஏன்னா 10 பேருடைய அக்கௌண்ட்டும் செட்டில் ஆகணும். இட்ஸ் நாட் ஒன் பர்சன் அக்கௌண்ட்.
ஸோ நாடகத்துக்கு வந்து பாரபட்சம்லாம் காட்டத் தெரியாது மனிதர்களைப் போல. ஏன்னா நாடகம் அப்படிங்கிறது இயற்கை. இயற்கையின் முன்னால நம்ம எல்லாரும் சமம். எல்லாருக்கும் எது நியாயமோ அதுதான் நாடகத்துல நடக்கும். அதை வந்து ஏத்துக்கிற அளவுக்கு நம்முடைய மனம் பரந்த மனதாக நாம் ஆக்கிக்கணும். அதுக்கு தான் ஆத்ம உணர்வு பயிற்சி. நானும் ஆத்மா, எல்லாரும் ஆத்மா அப்படின்னு நாம நினைக்கிறது. ஸோ இந்த பாசிட்டிவ் திங்கிங் நாம எந்த அளவு கொண்டு வரோமோ, we have to keep an aim. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஃபுல் டே ஐ வில் ஒன்லி திங்க் பாசிட்டிவ். என்ன அப்படின்னா, ஐ வில் நாட் பி ஜட்ஜ்மெண்டல் அட் எனி டைம் ஆஃப் த டே. இது ரைட்டு, இவங்க ரைட்டு. லெட் மீ நாட் பி ஜட்ஜ்மெண்டல். பெஸ்ட் இஸ் ஹேப்பனிங், பெஸ்ட் இஸ் ஹேப்பனிங். ஐ ஹாவ் டு கீப் ஆன் டெல்லிங் மீ. திரும்ப திரும்ப எனக்கு சொல்லிட்டே இருக்கணும். பெஸ்ட் இஸ் ஹேப்பனிங், பெஸ்ட் இஸ் ஹேப்பனிங். அப்ப என்ன ஆயிடும்? என்னோட எனர்ஜி லெவல் வில் பி ஆல்வேஸ் ஹை. ஏன்னா ஐ எம் பாசிட்டிவ். ஒரு நாள் இந்த மாதிரி நாம பார்த்துக்கிட்டே இருக்கிற போது, இந்த அட்டென்ஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கிற போது, எண்ட் ஆஃப் த டே யூ வில் சி யூ வில் பி சோ ஹாப்பி. ஏன்னா யூ ரிமைன்ட் பாசிட்டிவ் த்ரூ அவுட் த டே. எவ்வளோ சிம்பிளான எஃபர்ட் பாருங்க. இப்போ எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ஹாப்பி அப்படின்னாக்கா யூ ஹேவ் கெயின்ட் சோ மச், யூ ஹேவ் அக்யூமுலேட்டட் சோ மச் ட்ரெஷர்ஸ். எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ வேஸ்ட் குறையுதோ, எவ்வளோ ஆர்டினரினஸ் இன் அவர் தாட்ஸ் குறையுதோ, அந்த அளவுக்கு வி ஆர் பிகமிங் பவர்ஃபுல். டே பை டே வி ஆர் பிகமிங் பவர்ஃபுல். 1 டே 2 டே அத மாதிரி ஒரு விரதம் மாதிரி எடுத்து நம்மளையே நம்ம அப்சர்வ் பண்ணும்போது எண்ட் ஆஃப் 7 days you will be so full, completely charged. அப்போ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உடைய அந்த பெனிஃபிட்டை வந்து we can experience it directly. அப்பதான் வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய எண்ணங்கள்ல இவ்வளோ வலிமை இருக்கா. இந்த சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் இஸ் மேக்கிங் மீ சோ பவர்ஃபுல். ஏன்னா கன்சிஸ்டண்டா டெய்லி பண்றோம், எப்போதும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இட் பிகம்ஸ் நேச்சுரல். ஸோ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எப்போ நேச்சுரல் ஆகிட்டே வருதோ, யூ வில் என்டர் த செகண்ட் ரீஜன் விச் இஸ் கால்டு பியூர் தாட்ஸ். பியூர் தாட்ஸ், பியூர் தாட்ஸ்னா இப்போ பாசிட்டிவ் தாட்ஸுக்கும் பியூர் தாட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பியூர் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு பீப்புளை பார்க்குற போதும், உங்களுடைய ஒவ்வொரு பழைய சுபாவத்தை பார்க்குற போதும், எந்த சுச்சுவேஷனை பார்க்கும் போதும் யூ ஆர் ரிப்பீட்டிங் டு யுவர் செல்ஃப் த பெஸ்ட் இஸ் ஹேப்பனிங், த பெஸ்ட் இஸ் ஹேப்பனிங். அப்போ நெகட்டிவை பார்க்குறப்பெல்லாம் யூ ஆர் கீப் ஆன் ரிப்பீட்டிங் பெஸ்ட் இஸ் ஹேப்பனிங், பெஸ்ட் இஸ் ஹேப்பனிங். ஆனா இந்த இந்த பாசிட்டிவ் திங்கிங்கே போயிட்டு கொஞ்ச நாளைக்கு பழகினப்புறம் யூ வில் நேச்சுரலி ஸ்லிப் இன் டு பியூர் தாட்ஸ் வேர் எவ்ரி தாட் எதை நீங்க பார்த்தாலுமே பியூரா தான் பார்ப்பீங்க, பாசிட்டிவா தான் பார்ப்பீங்க. இட்ஸ் நாட் யுவர் டிரான்ஸ்ஃபார்மிங் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நோ. யூ வில் நேச்சுரலி சி பியூரா எல்லாத்தையுமே. அப்போ எப்படி நம்ம தாட்ஸ் இருக்கும்னா, நம்மளை பத்தியும் மற்றவங்கள பத்தியும் ஒன்லி 7 தாட்ஸ். ஐ எம் எ பியூர் சோல், ஐ எம் எ லவிங் சோல், ஐ எம் எ பீஸ்ஃபுல் சோல். யாரை பார்த்தாலும் இந்த 7 தாட்ஸ் தான், என்ன பார்த்தாலும் 7 தாட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு வேஸ்ட் தாட்ஸும் இல்லை, ஆர்டினரி தாட்ஸும் இல்லை, பியூர் தாட்ஸ். ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கு. அண்ட் அகெயின் பியூர் தாட்ஸ் கொஞ்ச நாள் நம்ம பழகிட்டு எப்பயோன ஒரு சுச்சுவேஷன் வேறவர் நமக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, நம்மளுக்கு ஏதான வைசஸ் இருக்கு, அந்த சுச்சுவேஷன்ல மட்டும் யூ வில் சி யுவர் தாட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். அதை வந்து உங்களால ஈஸியா ஸ்பாட் பண்ண முடியும். ஏன்னா மற்ற டைம்ல எல்லாம் பியூர் தாட்ஸ் தான் இருக்கும். நமக்கு எங்க வீக்னஸ் இருக்கோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை ஆர்டினரி தாட்ஸ் இருக்கும்போது we can easily know these are my weaknesses. So then we transform that also. ஸோ இந்த பியூர் தாட்ஸே கொஞ்ச நாள் இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது we become very powerful. ஏன்னா ஒன்லி பியூர் தான் இருக்கு, நோ ஆர்டினரி, நோ வேஸ்ட்.
யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பி so பவர்ஃபுல். அப்போ நாம எது நினைச்சாலும் that becomes a blessing for ourselves and for others also. So in the stage by stage, positive to pure, pure to powerful, powerful to blessings. நாம வந்து இதை எப்படி ஒரு சார்ட் நாமளே வச்சுக்கிட்டு இதை எப்படி நாம ப்ரோக்ரஸ் பண்றோமா அப்படின்னு we have to see. So this is about concentration. ஸோ இப்போ இந்த அளவு நமக்கு பியூர் தாட்ஸ் இருக்குன்னா நம்ம தனியா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல. ஒன்லி when our mind is weak we need to focus so much. இல்லைன்னா naturally concentration is happening naturally. ஸோ இதை வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பாபா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இஷாரா பாயிண்ட் கொடுக்குறாங்க. So far we understood the topic. அப்போ ஒவ்வொரு நாள் இஷாராலையும் பாபா என்ன சொல்றாங்க, you have to, when you love solitude, நேச்சுரலி உங்களுடைய புத்தி வந்து எந்த பக்கமும் போகாது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து we enjoy the company of Baba and being with ourselves. இப்போ எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து சாலிட்யூட்ல இருக்க விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வெளி உலகத்துல இருந்து they will be detached and they will be in love with whom they love. So their yoga will be very natural அப்படின்னு சொல்றார் பாபா. And they will have all relationships with Baba அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு டைமும் ஒரு ஃபேக்டர் இல்லையா. நம்ம when we have waste so much of our time being extroverted, வெளியிலேயே பார்த்துக்கிட்டு மற்றவங்களையே பார்த்துக்கிட்டு இவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா the intellect loses the capacity. ஏன்னா இன்டெலெக்டோடைய பியூரிட்டி வந்து நமக்கு வேணும். அகைன் இந்த ஒற்றுமையில இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் அது ரெண்டும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னாக்கா see they are subtle organs. எப்படி நம்ம கை கால் ஸ்தூலமா இருக்கோ அது போல மனம் புத்தி வந்து சூட்சும புலன் இல்லையா. சூட்சும புலன்னு சொன்னா the way they function is also so subtle. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சாதாரண டே டு டே நடக்கிற ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் சேர்ந்து கிளாஸுக்கு போறோம், இல்ல 2 பேர் சேர்ந்து டோலி பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சேர்ந்து யார் கூடயோ பண்றோமோ we get to know them. அப்படின்னா அவங்களுடைய மொத்தமா நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்ம அவங்கள பாக்குறோம், டெய்லி அவங்களோட பழகுறோம் இல்லைங்களா. இப்ப அவங்க சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்லும்போது இப்படி நம்ம அவங்கள பார்த்து வச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு இந்த சுபாவம் இருக்கு அப்படி நம்ம பார்த்து வச்சிருக்கோம்ல. அப்போ அவங்க எது பேசினாலும் பண்ணாலும் நம்ம என்ன அவங்கள பத்தி பார்த்து வச்சிருக்கோமோ அது கூட வந்து ரெஃபர் பண்ணி ஆமா நான் பார்த்தது சரிதான், அவங்க பாருங்க எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க அப்படின்னு நாம இந்த மாதிரி அந்த நம்ம பார்த்து வச்ச விஷயத்த வச்சு அவங்கள நாம பார்க்கிறோம் அப்படின்னாக்கா மை இன்டெலெக்ட் லூசஸ் த பவர் ஆஃப் பியூரிட்டி. அதுக்குதான் வந்து நம்ம பார்க்கவே கூடாது. ஒன்லி see the soul. உன்னை பார்த்துட்டோம், ஒரு சுபாவம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம போய் அதை கலைச்சிடணும். அந்த அளவுக்கு எல்லாம் பார்க்கவே கூடாது. தட்ஸ் வை we have to be so careful. நம்மளையும் ஒரு தெய்வ ஆத்மான்னு பார்க்கணும், மற்றவங்களையும் ஒரு தெய்வ ஆத்மா. அதுக்கு மேல வந்து we should not think more. I am Baba's child, they are Baba's child. I am Baba's child, they are Baba's child. Just full stop அங்கங்கேயே. இப்படி நாம ஏதாச்சும் பார்த்த விஷயத்தை வச்சு அவங்கள இப்ப நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா then my intellect loses the power of purity. அப்படின்னா என்ன அப்படின்னா சரி தவறு நம்மளுடைய தவறையே நம்மளால பார்க்க முடியாது. நம்ம தவறா சிந்திக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. தட் இஸ் த பனிஷ்மெண்ட். நம்ம பாடி கான்சியஸா எதையாச்சும் பார்த்தா பனிஷ்மெண்ட், இன்ஸ்டன்ட் பனிஷ்மெண்ட் இஸ் இன்டெலெக்ட் கெட்ஸ் லாக்ட். அப்படின்னா என்னன்னா அந்த புத்திக்கு சரி தவறை பகுத்தறியவே முடியாது. இமீடியட்லி யூ வில் டூ எ ராங் ஆக்ஷன்.
தவறா ஏதோ பேசுவீங்க, தவறா ஏதோ சொல்வீங்க, தவறா ஏதாச்சும் செஞ்சிருவீங்க. அதற்கான பனிஷ்மெண்ட் இமீடியட்டா கிடைச்சிரும். ஏதானும் அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? அது எப்ப முடியும்னா, ஒன்லி when we stay introverted, அகநோக்குல இருக்கிற பழக்கம் இருந்தால் மட்டுமே நம்மளால நம்மை பார்க்க முடியும். நம்ம அகநோக்குல இல்லைன்னா, நான் எப்போதும் நம்ம நாளைக்கு முரளியில வருதுன்னு நினைக்கிறேன். பரச்சிந்தன், பரதர்ஷன், இதேதான் வெளியிலேயே தான் பார்த்துட்டு இருப்போம். வெளியிலேயே தான் இருக்கும் மனம், புத்தி. தட் இஸ் த பனிஷ்மெண்ட். ஒரு யோகி சோல்னா கான்ஸ்டன்ட்லி இன்ட்ரோவர்டட். தொடர்ந்தும் எதை செய்தாலும், போனாலும், வந்தாலும் அகநோக்கிலேயே ஹாப்பியா இருக்கிறது தான் யோகி சோலுடைய லட்சணம். அப்போ பாபா சொல்றாங்க, இந்த ஒற்றுமையில இதுதான் ஒரு சட்டில் மெக்கானிசம். புத்தி பூட்டிக்கும். புத்தி பூட்டியாச்சுன்னா யூ ஹாவ் நோ பவர் டு நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். தெரிஞ்சுக்கவே முடியாது. அதுதான் பனிஷ்மெண்ட். தட்ஸ் வை we have to see only the soul, soul, soul. I am a soul, you are a soul. இன்னைக்கும் சாக்கார் முரளியில் அதுதானே பாபா சொல்றார். இந்த மறைமுகமான பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. I am a soul, I am a soul, I am a soul, I am a soul, I am a soul. Everyone is a soul, everyone is a soul. So that is the முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப இன்னொரு பாயிண்ட் இஷாரால பாபா என்ன சொல்றாங்க, நீங்க எல்லா வேற்றுமையையும் நீக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நார்மலி when it comes to ஒத்துமையா இருக்கணும், நம்மளுடைய சமஸ்காரம் எல்லாம் ஒத்து போகணும் அப்படிங்கிறப்போ நார்மலி we think I have to cooperate with them, they have to cooperate with me, நம்ம எல்லாம் சேர்ந்து போகணும் அப்படின்னு. பட் how தீதி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, பாபா ஆல்வேஸ் says don't follow sister, don't follow brother, only follow father. I follow father, you follow father, both are following the father, so we are united. So எல்லாரும் நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் ஃபாலோ பண்றோம்னா ஸ்ரீமத் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் ஒரே ஸ்ரீமத் ஃபாலோ பண்றோம்னா we all will be going in one direction. So I am not following sister or brother, I am following Baba, sister and brother following Baba, so we are all going in one direction. So there is no differences in us, in our opinions. ஏன்னா we all are following one Baba's opinion. ஸோ அப்போ பாபா அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, இதை தாரணை பண்ணணும் அப்படின்னா we all have to belong to one Baba and we have to keep saying Baba Baba ஏக் நாமி. அவருடைய ஒரே பெயரை நாம் எல்லாரும் சொல்லியிருக்கோம் அப்படின்னா we are always in all we are in one direction. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றார் பாபா, உங்களுடைய எண்ணங்கள், நேரம் மற்றும் ஞான கஜானாவின் சிக்கனம் வையுங்கள் அப்படின்னு சொல்றார். ஏக் நாமி எக்கானமி. எக்கானமி அப்படின்னா யூசிங் லெஸ் அண்ட் அச்சீவிங் மோர், அதான் எக்கானமி. சிக்கனமா இருக்கிறது. கஜானாவில் எப்படி சிக்கனமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நார்மலி பாபா எக்ஸாம்பிள் கொடுப்பாரு இல்லையா, லைக் when it comes to sharing knowledge, நீங்க அவங்களுடைய பல்ஸ் பிடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் யாரு கொடுக்கணுமோ தகுதியானவர்களோ அவங்களுக்கு கொடுங்க நாலேஜை, டோன்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்வார். தட் இஸ் கால்ட் பீயிங் எக்கானமி. அண்ட் when it comes to treasures, say for example, இப்போ நம்ம பாபாட்ட வரப்போ புதுசுல இஃப் சம்மன் யாருக்கும் பொறுத்துக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொறுமையே உங்களுக்கு இல்லை, நீங்க பேசுறீங்க, நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்க கேட்கவே மாட்டாங்க, அதுக்குள்ளேயே அவங்க நடுவுல பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொறுமை சக்தி கிடையாது. பட் ஆஸ் தே லிசன் டு நாலேஜ், மோர் அண்ட் மோர் நாலேஜ் அண்ட் யூஸ் யோகா, கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை சக்தி வந்துடும். அண்ட் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல they no need to tolerate anything, they will be natural. அப்போ they are saving the power of அந்த பொறுத்து கொள்ற சக்தியை, they no need to use natural.
So this is also being economical in your with your treasures. இப்ப வந்து நீங்க ஒரு அமைதி சக்தி வேணும்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கோ ரொம்ப கோவமான ஒரு சுபாவம் இருக்கு. இப்போ அமைதி வர வர அவங்களுக்கு வந்து அமைதியா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னா, தே ஆர் சேவிங். இல்லன்னா அவங்களுக்கு அமைதி சக்தி இல்லன்னா, தே ஹேவ் டு ரியலி மேக் எஃபோர்ட் டு பி குவைட் அண்ட் காம் அண்ட் நாட் டு ஓப்பன் த மவுத். சோ மச் எஃபோர்ட் பண்ணணும். ஆனா அவங்களுக்கு அந்த சக்தி வந்துருச்சுன்னா, தே ஆர் சேவிங் தட் எனர்ஜி. ஸோ பி எக்கனாமிக்கல். அப்படின்னா நான் அப்படிங்கிறத வந்து நீங்க உள்ளடக்கி நாம எல்லாரும் ஒரு பாபா அப்படிங்கிறத நினைக்கிற போது வேற்றுமைகள் எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்றாரு. அண்ட் அகெயின் பாபா டாக்ஸ் அபவுட் பவர் டு அட்ஜஸ்ட். நமக்கு இப்ப எல்லாரையும் ஏத்துக்கிற சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரே வழியில போக முடியும். ஏத்துக்கிற சக்தி அப்படின்னு சொன்னா அகெயின் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் நாட் ஐ அக்செப்ட் அதர் பீப்புள்ஸ் ஃபால்ட். தப்பெல்லாம் நான் சரின்னு அப்படி அதுக்கு ஏத்துக்கிறது கிடையாது. அதை பாசிட்டிவா மாத்தணும். தென் அக்செப்டிங் இஸ் நேச்சுரல். நான் ஒன்றும் போய் இப்ப நீங்க பாசிட்டிவா இருக்கிற விஷயங்களை நீங்க ஏத்துக்கணும்னு ஏதாச்சும் சிரமப்படுறீங்களா? முயற்சி பண்றீங்களா? ஆட்டோமேட்டிக்லி இட் ஹேப்பன்ஸ், ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் சம்மோன் நீங்க நாளைக்கு காலையில சென்டர் போறீங்க. யூ ஆர் கோயிங் இன் சம் தாட்ஸ் லைக் இன்ட்ரோவர்ட்டடா நீங்க அப்படி குவைட்டா போயிட்டு இருக்கீங்க. ஒரு சிஸ்டர் முன்னுக்கு வந்து நல்லா உங்களை குலுக்கி விட்டு, சிஸ்டர் ஓம் சாந்தி அப்படின்னு ஹாப்பியா சொல்லிட்டு போறாங்க. டு யூ ஹேவ் எனி தாட்ஸ்? இஸ் இட் a matter of accepting? இல்ல இல்லையா? நேச்சுரலா இருக்கு இல்லையா? அப்ப நீங்களுமே நல்லா சிரிச்சுட்டு ஓம் சாந்தி சொல்றீங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லாம அப்படி வேற மாதிரி போறாங்க அப்படின்னா, யூ வில் ஹேவ் சம் தாட்ஸ். அப்ப என்ன இப்படி இன்னைக்கு பார்த்தும் பார்க்காமலும் போறாங்க அப்படின்னு யூ வில் ஹேவ் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா, யூ கான்ட் அக்செப்ட் தட். ஸோ வென் இட் இஸ் பாசிட்டிவ், அக்செப்டிங் இஸ் நேச்சுரல். ஸோ உங்களுக்கு செகண்ட் அல்ல தேர்ட் வேஸ்ட் தாட் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நான் வந்து இந்த சுச்சுவேஷனை ஏத்துக்கல அப்படின்னா, இந்த சுச்சுவேஷனை நான் பாசிட்டிவா பார்க்கல அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற பாசிட்டிவ், அதாவது பெஸ்ட் இஸ் டு ஹேப்பன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நேச்சுரலா நம்மளால வந்து ஏத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பாபா கொடுக்குற வேற வேற அவ்யக்த இஷாராவை நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு. பாபா லைக்ஸ் த வேர்ட் ஏக். ஒன்றுங்கிற வார்த்தை பாபாக்கு பிடிக்கும். ஏக் நாமி எக்கானமி, ஏக் பல் ஏக் பரோசா அப்படின்னா ஒரே ஸ்ட்ரென்த், ஒரே பலம், எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஈவன் திஸ் பியூட்டி நம்மளுடைய தந்தையே நமக்கு ஆசிரியரா இருக்கிறார். தந்தையே சத்குருவா இருக்கிறார். தட் இஸ் சச் அ நைஸ் பியூட்டிஃபுல் திங். ஏன்னா இப்ப அப்பா வேறையா இருக்காங்க, டீச்சர் வேறையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாரு, அப்பா வந்து வீட்டுல அப்பாவுடைய பாணியில சொல்லி கொடுப்பாரு விஷயங்களை. அதே குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா, ஸ்கூல்ல டீச்சர் 8 மணி நேரம் சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய பாணியில சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ 2மே வித்தியாசப்படும் இல்லையா? ஆனா இங்க வந்து நமக்கு தந்தையும் அவரே, ஆசிரியரும் அவரே இருக்கிறப்போ, எவ்ரிதிங் அவர் தான் சொல்லிக் குடுக்குறாரு. அப்படிங்கிறப்போ, we only learn one thing. In all three ரிலேஷன்ஷிப்ஸ்ல we are learning from only one person. அப்படிங்கிறப்போ நமக்கு குழப்பம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப வந்து அப்பா வந்து ஒரு வேல்யூ வீட்ல சொல்லிக் குடுக்குறாரு. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் வேற ஒண்ணு சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு குழப்பம் வரும்ல. அப்பா சொல்றத கேட்கணுமா? டீச்சர் சொல்றத கேட்கணுமா? ஆனா நமக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மை ஃபாதர் இஸ் மை டீச்சர். மை டீச்சர் இஸ் ஆல்சோ மை சத்குரு. ஸோ ஆல் 3. ஸோ அந்த ஏக்னு வரதெல்லாம் வந்து பாபா லைக்ஸ். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரொம்ப சிம்பிள் பாருங்க. நம்மளுக்கும் ஞாபகம் வச்சுட்டு ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த இஷாராவை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய லைஃபோட ரிலேட் பண்ணி பார்க்குற போது, it makes lot of sense and it is becoming very natural to be in solitude and to enjoy Baba's company and to enjoy our own company
அண்ட் Brahmin life is becoming more enjoyable than all the time. நம்ம எஃபர்ட்னு பேசிக்கிட்டே இல்லாம நடைமுறையில ஐ see the effect and I attain the benefits. நம்ம தமிழ்ல பேருன்னு சொல்றோம் இல்லையா? அட்டைன்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டண்டா we can feel that I'm earning an income and I'm happy. கன்சிஸ்டண்டா நம்ம செய்ய முடியுது. That is the benefit of everyday reading Avyakta Ishara and following that. பாபா நமக்கு ஈஸியா இருக்கணும்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட கேக்னு அழகா சிம்பிளிஃபைடா கொடுக்குறார் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணும்போது அதுதான் இட்ஸ் த ஃபார்முலா. ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் சாலிட்யூட்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து யூனிட்டி வரும். யூனிட்டி வந்துருச்சுன்னா ரிசல்ட் இஸ் கான்சென்ட்ரேஷன். ஸோ வெரி நைஸ், பியூட்டிஃபுல். என்ன இப்ப இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்படின்னு சொன்னா கூட என்ன அப்படின்னா என்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வி டோன்ட் யூஸ் நார்மலி இன் அவர் ஜென்ரல் ஒகாபுலரி இல்லையா? இங்கிலீஷ்ல ஆகட்டும் தமிழ்ல ஆகட்டும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்றது இல்லை ஜென்ரலா. பட் அவேர்னஸ், விழிப்புணர்வு, விழிப்பு உணர்வு அப்படின்னா உணர்வுனா அந்த நமக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு அது. ஆனா அந்த ஃபீலிங்ஸ் விழிப்புன்னா அதை பற்றி பீயிங் அவேர் எனி கிவன் மொமெண்ட் ஆஃப் டைம். வாட் ஆர் மை ஃபீலிங்ஸ்? அதை வந்து அந்த ஃபீல் பண்ற டைம்லயே நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 பேர் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ஏதோ இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க ஏதாச்சும் ஒண்ணு கோவமா சொல்லியிருப்பாங்க. நாம சொல்வோம், நீங்க சாரி உங்களை கோவப்படுத்திட்டேன்னு சொல்ல. நான் எப்ப கோவப்பட்டேன் அப்படிம்பாங்க. இட்ஸ் நாட் தே ஆர் ஃபீலிங் லைஸ். அவங்களுக்கு தெரியல அவங்க கோவப்பட்டாங்கன்னே. இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா? நான் எப்ப கோவப்பட்டேன்? தே ஆர் நாட் லையிங். தே டிடன்ட் ஈவன் ரியலைஸ் அவங்களுக்கு கோபம் வந்திருக்குன்னு. ஸோ அப்ப ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள், சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் இன் 2-வீலர். நீங்க வந்து வண்டி ஓட்டுறீங்க. உங்க பின்னால பைக்ல யாராச்சும் உட்காந்துருக்காங்கன்னா யூ வில் பி ஆல்வேஸ் அவேர், ரைட்? தட் பர்சன் இஸ் பிஹைண்ட் யூ. எஸ் ஆர் நோ? உங்க பின்னால ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னு உங்க உணர்வு எப்போதும் இருக்குமா இல்லையா? ஏன்னா உங்க கூடவே இருக்கிறாங்க. தட் இஸ் அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஸோ அட் எனி கிவன் மொமெண்ட் ஹவ் ஆம் ஐ ஃபீலிங்? இப்போ நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன்னா ஹவு டு ஐ ஃபீல் நவ்? டு ஐ நோ தட்? ஆனா அந்த ஃபீலிங் என்னன்னு தெரியல. நான் மேட்டர்ல மட்டுமே, நான் விஷயத்துல மட்டுமே நான் கவனம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஒன்லி கான்சென்ட்ரேஷன். பட் அலாங் வித் லிசனிங் ஹவு டு ஐ ஃபீல்? அந்த ஃபீலிங்கும் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ யூ ஆர் ஃபுல்லி அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்க ஃபீலிங்ஸ். தட் இஸ் அவேர்னஸ். அட் எனி கிவன் மொமெண்ட் ஹவு டு ஐ ஃபீல்? அந்த ஃபீலிங்கை வந்து நான் தெரிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஃபுல்லி அவேர். இதுல என்ன, இந்த அவேர்னஸ்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எந்த அளவு நான் எந்த அவேர்னஸ்ல இருக்கிறேனோ தட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் ஆல் த டைம். நம்ம சோல்ல ரெக்கார்டிங் இஸ் ஹேப்பனிங் ஆல் த டைம். வாட் எவர் ஐ எம் ஃபீலிங் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். ஸோ இஃப் நான் அவேர்னஸ்ல இருக்கிறேன்னா நான் என்ன அன்பா உணர்றேனா, அமைதியாவே உணர்றேனா, எதையெல்லாம் உணர்ந்துகிட்டே இருக்கிறேனோ அது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. தட் இஸ் வை விழிப்புணர்வு அவேர்னஸ்ல இருக்கிறது ஸ்மிருதி ஸ்வரூப் அப்படின்னு ஹிந்தியில இருக்கு. அதனுடைய என்ன அது அர்த்தம்னா எம்பாடிமெண்ட் ஆஃப் அவேர்னஸ். அப்போ வந்து எவ்வளோ டீப்பா இருக்கு பாருங்க நம்மளுடைய எஃபர்ட்ஸ். இட்ஸ் நாட் சூப்பர்ஃபிஷியல், இட்ஸ் வெரி வெரி டீப் எஃபர்ட்ஸ்.
எஃபர்ட்ஸ் டீப்பா இருக்கிறப்போ எக்ஸ்பீரியன்சஸ் வில் பி டீப் அண்ட் அது இஸ் வெரி என்ஜாயபிள். நம்ம அந்த அளவு உள்ள போய் போய் பழகிட்டோம்னா வி கேன் ஆல்வேஸ் ஸ்டே இன்சைட் ஸோ தட் அவுட் சைடு இருக்கிறது நம்மள பாதிக்காம இருக்க முடியும். ஓகே, லெட் அஸ் என்ஜாய் எவ்ரிடே சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட். ஓகே, நம்ம ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணலாம். ஓம் சாந்தி. கை கால்களை நன்கு தளர்த்தி சௌகரியமாக அமர்ந்து கொள்கிறேன். ஆத்மா நான் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக இருக்கின்றேன். ஆத்மா நான் அக நோக்கில் இன்ட்ரோவர்டட், இரு புருவங்களின் மத்தியில் அகநோக்கு என்ற குகையில் இருக்கின்றேன். ஆத்மா நான் பிரகாசமாக இருக்கின்றேன், ஒளியும் சக்தியுமாக இருக்கின்றேன். என்னுடைய முழு கவனமும் என் மீது இருக்கின்றது. ஆத்மா நான் அழிவில்லாத அகநோக்கு குகையில் என்னோடு நான் இருக்கின்றேன். என்னுடைய உண்மையான வீடு அமைதிதாம். அழிவில்லாத ஆத்மா பரந்தாமத்திலிருந்து பூலோகத்தில் ஒரு நடிப்பை நடிப்பதற்காக பல பிறவிகள் எடுக்கின்றேன். பல பாகங்களை நடிக்கின்றேன். ஆத்மா நான் விடுபட்டு இருக்கின்றேன். நான் நடிக்கும் எந்த பாகமும் நான் அல்ல. நான் நித்தியமான ஆத்மா, எட்டர்னல், அழிவில்லாத ஆத்மா, இம்பெரிஷபிள். அகநோக்கு குகையில் பாபாவோடு, என்னுடைய தந்தையோடு நான் ஏகாந்தத்தில் இருக்கின்றேன். பாபாவும் நானும், இதுவே என்னுடைய உலகம். சுயம் பகவான் என்னுடைய தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவாக இருக்கின்றார். அனைத்து சம்பந்தத்தையும் ஒரே ஒரு பாபாவோடு நான் வைக்கின்றேன். இப்படி அகநோக்கில் இருக்க இருக்க நான் ஏகாந்தத்தில் பாபாவின் அன்பில் மட்டுமே இருக்கின்றேன். எப்பொழுது ஒரே ஒருவர் என்னுடைய உலகம் ஆகிவிட்டாரோ அப்பொழுது எனக்கு கிடைக்கும் அனைத்தும் பாபாவிடமிருந்தே கிடைக்கிறது. யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பாபாவை போலவே அனைவரையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அனைவரிடமும் அன்பாக இருக்கின்றேன்.
விடுபட்டு இருக்கின்றேன். அனைவரும் பாபாவின் குழந்தைகள். என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு மூச்சிலும் பாபாவின் ஸ்ரீமத்தை கடைபிடிக்கின்றேன். ஆத்ம உணர்வு பாவனையில் எப்பொழுதும் இருக்கின்றேன். நானும் ஆத்மா, என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் ஆத்மா. என்னுடையவர் ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் அல்ல. இப்படி தூய்மையை நான் இயல்பாக கொண்டு வருகின்றேன். தூய்மை எனது பிறப்பு உரிமை. எப்பொழுதும் நான் ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் இருக்கின்றேன். எது நடக்கிறதோ அதுவே சிறந்தது. அனைவருக்காகவும் கருணை நிறைந்த உணர்வுகளை கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு ஒற்றுமையையும் மன ஒருமுகப்பாட்டையும் இயல்பான முறையில் நான் பயிற்சி செய்கின்றேன். தொடர்ந்தும் நான் சுயமரியாதை என்ற வெவ்வேறு ஆசனத்தில் ஸ்திரமாக அமர்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுயமரியாதை அதிகரிப்பதை என்னால் உணர முடிகின்றது. தொடர்ந்தும் நான் பயிற்சி செய்ய செய்ய அனைத்தும் எனக்கு இயல்பாக இருக்கிறது. கடின உழைப்பு என்பது இல்லை. ஓம் சாந்தி. Thank you, sister.